எனக்கு மட்டும் ஏன் மேம் டிப்ரஷன் வருது? எனக்கு மட்டும் ஏன் மேம் இப்படி மனநோய்லாம் வருது? அப்படின்னு நெறைய பேரு எங்ககிட்ட பேஷண்ட்ஸ் வந்து பொலம்புவாங்க. யோசிச்சு பாருங்க, எனக்கு மட்டும் ஏன் சுகர் வருது? எனக்கு மட்டும் ஏன் கேன்சர் வருது? பொறந்த குழந்தைக்கு கூட கேன்சர் வர டெண்டன்சீஸ் இருக்கு. அப்ப நோயெல்லாம் ஏன், யாருக்கு அப்படின்னு சூஸ் பண்றது அப்படின்றது நம்ம நம்ம கையில இல்ல. பட் சைக்கியாட்ரிய பொறுத்தவரைக்கும் ஒரு பர்ட்டிகுலர் மாடல் இஸ் வைட்லி அக்செப்டட். பயோ சைக்கோ சோஷியல் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மரபணு ரீதியா, ஜெனடிக்கா, ஃபேமிலியலா நமக்கு ஒரு சில ஃபேக்டர்ஸ், ஒரு சில ஹார்மோன்ஸ் நம்மளோட மனதோட ஓட்டத்த கண்ட்ரோல் பண்ணும். அதனால நமக்கு மனநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2வது சைக்காலஜிக்கலா நம்ம எப்படி வளர்ந்தோம், ஒரு விஷயத்த நம்ம எப்படி கையாள்றோம், நம்மளோட கோவம், நம்மளோட ஏக்கம் இத எப்படி கையாள்றோன்றது அஃபெக்ட் பண்ணும். 3வது நம்மளோட சுற்றுச்சூழல், சோஷியல் சர்க்கம்ஸ்டன்சஸ். நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலில இருக்கமா, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்காங்களா, நமக்கு வந்து பணம் ஓரளவுக்கு இருக்கா, நமக்கு பசி, தூக்கம், ஒரு சேஃப்டியான ஒரு ஸ்பேஸ் இருக்கா அப்படின்றத பொறுத்தும் மனநோய்கள் உருவாகலாம். இதான் பயோ சைக்கோ சோஷியல் மாடல்.